ஒரு நாள் மாலை நேரம் வீட்டின் ஹாலில் ரியான், அலி, ரிஃபா மூவரும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் டாய் கார், டெடி பேர், பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வைத்து பெரிய டாய் சிட்டி மாதிரி கட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ரிஃபா ஹாலின் ஒரு மூலையில் இருந்த ஒரு பெரிய பழைய டாய் பாக்ஸை கவனித்தாள். ரிஃபா ஆச்சரியமாக சொன்னாள், ரியான், அலி, இங்க பாருங்க, இந்த பெரிய டாய் பாக்ஸ்ல என்ன இருக்குமோ? மூவரும் ஆர்வமாக அந்த பாக்ஸுக்கு அருகே சென்றார்கள். அந்த டாய் பாக்ஸ் கொஞ்சம் பழையதாய் இருந்தது. அதன் மேல் சிறிய நட்சத்திரங்கள் போல மின்மினக்கும் படம் இருந்தது. ரியான் சிரித்துக்கொண்டு சொன்னான், வாங்க, இதை திறந்து பார்க்கலாம். மூவரும் மெதுவாக டாய் பாக்ஸை திறந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான மாய ஒளி பாக்ஸிலிருந்து வெளியே வந்தது. மூவரும் ஆச்சரியமாக உள்ளே பார்த்தார்கள். அதுக்குள் ஒரு சிறிய கோல்டன் பட்டன் இருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு சின்ன போர்டு இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, மெஜிக் டாய் வேர்ல்டுக்குள்ள போக இந்த பட்டனை அழுத்துங்கள். அலி ஆச்சரியமாக கேட்டான். நாம பிரஸ் பண்ணலாமா? ரிஃபா சிரித்துக்கொண்டு சொன்னாள். ஆம், பார்க்கலாம். அலி மெதுவாக அந்த பட்டனை அழுத்தினான். அந்த நொடியே பிரகாசமான மாய ஒளி அஜான்கன் அந்த ரூமு முழுவதும் மின்மினப்பாக மாறியது. ஒரு கணத்தில் மூவரும் ஒரு புதிய உலகத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அது ஒரு அற்புதமான மேஜிக் டாய் வேர்ல்ட். அங்கெல்லாம் டாய்ஸ் தான். பெரிய டாய் கேஸில் ஓடிக்கொண்டிருக்கும் டாய் ட்ரெயின், பேசும் டெடி பேர், வானத்தில் பறக்கும் டாய் ஏர்பிளேன், குதிக்கும் டாய் ராப்பெட். ரிஃபா மகிழ்ச்சியாக சொன்னாள், வாவ், இது ரொம்ப அழகான டாய் வேர்ல்ட். அஜாங்க், ஒரு கியூட் டெடி பேர், அவர்களிடம் நடந்து வந்தது. அது சிரித்துக்கொண்டு சொன்னது, வெல்கம் டு மேஜிக் டாய் வேர்ல்ட். மூன்று நண்பர்களும் மகிழ்ச்சியாக சிரித்தார்கள். டெடி பேர் சொன்னது, வாங்க, நான் உங்களுக்கு இந்த டாய் வேர்ல்டை காட்டுகிறேன். அது அவர்களை ஒரு பெரிய டாய் ட்ரெயின் அருகே அழைத்துச் சென்றது. மூவரும் ட்ரெயினில் ஏறினார்கள். ட்ரெயின் மெதுவாக சுக் 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 என்று ஓட ஆரம்பித்தது. அவர்கள் டாய் சிட்டி முழுவதும் சுற்றினார்கள். அங்க கலர்ஃபுல் டாய் ஹவுசஸ், டாய் கார்ஸ், டாய் ரோபோட்ஸ், சிறிய டாய் டால்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்பிறகு டெடி பேர் சொன்னது, வாங்க, டாய் பிளே கிரவுண்டுக்கு போவோம். அங்கே பெரிய டாய் ஸ்லைடு இருந்தது. டாய் ஸ்விங்கட் இருந்தது. டாய் ட்ரம்பலைன் கூட இருந்தது. மூவரும் மிகவும் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தார்கள். ரியான் ட்ரம்பலைனில் உயரமாக குதித்தான். அலி டாய் கார் ரேஸ் போட்டான். ரிஃபா டெடிபியர் உடன் டான்ஸ் பண்ணினாள். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு டாய் ஏர்பிளேன் பறந்து வந்தது. அதன் பைலட் சிரித்துக்கொண்டு சொன்னான், டாய் வேர்ல்டை மேலிருந்து பார்க்க வருவீர்களா? மூவரும் மிகவும் உற்சாகமாக ஏர்பிளேனில் ஏறினார்கள். விமானம் மெதுவாக வானத்தில் பறந்தது. மேலிருந்து அவர்கள் முழு டாய் வேர்ல்ட பார்த்தார்கள். அது மிகவும் அழகாக இருந்தது. கீழே கலர்ஃபுல் டாய் ஸ்ட்ரீட்ஸ், ஸ்பின்னிங் டாய் வீல்ஸ், லாஃப்டிங் டைடால்ஸ், பெரிய டாய் கேஸில அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து டாய் வேர்ல்ட் மெதுவாக ஸ்பார்க்கிள் ஆகி மாற ஆரம்பித்தது. அலி ஆச்சரியமாக சொன்னான், அட, வேர்ல்ட் மறைந்து போகுது. டெடி பேர் சிரித்துக்கொண்டு சொன்னது, இது ஒரு மேஜிக் வேர்ல்ட், நீங்கள் மீண்டும் வரலாம். ஆஜான்கே ஒரு பெரிய ஒளி வந்தது. ஒரு கணத்தில் மூவரும் மீண்டும் அவர்களின் வீட்டில் டாய் பாக்ஸ் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். ரியான் சொன்னான், இது நம்ம வாழ்க்கையிலேயே பெஸ்ட் அட்வென்ச்சர். மூவரும் கேமராவுக்கு கையை அசைத்து சொன்னார்கள், ஃப்ரெண்ட் செட்டர்டட்ஸ், இன்னும்